லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் டக்குன்னு வாசிக்க கேட்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைப்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. ஆமென். அல்லேலூயா. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். நம்ம இந்த சம்பவத்தை அநேக நேரம் கேட்டு இருக்கிறோம், வாசித்து இருக்கிறோம். நிச்சயமாக இந்த சம்பவத்தில் இருந்து இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோம். ஆமென். பைபிள்ல பார்க்கும் பொழுது ஓல்ட் டெஸ்ட்மென்ட், நியூ டெஸ்ட்மென்ட் நீங்க எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் 9 முறை மரித்தவர்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அண்ட் நியூ டெஸ்ட்மென்ட் சேர்க்கும் பொழுது 9 தருணம் மரித்தவர்களை, எல்லாம் சொல்லுங்க, மரித்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். ஆமென். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஒரு அற்புதம் அங்க நடக்கும். அடுத்து எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அங்க முதலாவது எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஜெராஃபேட்டோட விடோ அவங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். அப்புறம் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக அங்க ஒரு சுனேம் என்ற அந்த ஸ்திரீயின் அந்த ஊரின் அந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடக்கும். மரித்த மகன் அங்க உயிரோடு எழுப்பப்படுகிறான். அதே போல பழைய ஏற்பாட்டில் எலியாவுடைய கல்லறையில அந்த சடலம் போய் விழும் பொழுது அங்கு மரித்த சடலம் அங்கு உயிரோடு எழுப்பப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே 3 முறையும், புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது அப்போஸ்தல நடவடிக்கையில் 2 முறை ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறார். முதலாவது பேதுரு மூலமாய் ஒருவரை மரித்தவர்கள் உயிரோடு எழுப்புகிறார். தபித்தாலை ஆண்டவர் தபித்தாலை உயிரோடு எழுப்புகிறார். பவுல் மூலமாக மேல உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்த வாலிபன் பொத்துன்னு கீழே விழுந்து என்ன பண்ணிட்டான், போயிட்டான். அவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு, மரித்த அந்த வாலிபனை உயிரோடு ஆண்டவர் எழுப்பினார். அது மாத்திரம் இல்ல, பாருங்க, இயேசுவுடைய ஊழியத்தில் 3 பேரை ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அதுக்கு மேல இருந்தார் கண்டிப்பா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ரெக்கார்ட் பண்ணப்பட்டது 3 பேர். முதலாவது நம்ம வாசித்தோம் லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே, இந்த நாயின் என்ற ஊரிலே அந்த விதவையின் மகனை யார் என்ன பண்ணுகிறார், உயிரோடு எழுப்புகிறார். அதை கடந்து போய் கப்பர்நூமிலே அங்க எவிருவின் மகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், உயிரோடு எழுப்புகிறார். அப்புறம் பெத்தானியில போயிட்டு மரித்த லாசருவை என்ன பண்ணுகிறார், ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். இதெல்லாம் கவுண்ட் பண்ணி பார்க்கும் பொழுது 8 முறை வருகிறது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரித்து அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று நன்றாக நமக்கு புரிகிறது, ஒன்று நன்றாக நம் மனதில் பதிகிறது. என்னவென்றால், நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு மரணத்தின் மேலேயும் அவருக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வென்று இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 9 முறை நம்ம இங்க பார்க்கிறோம். You're going to see some amazing things. சில அற்புதமான காரியங்களை உங்க கண்கள் பார்க்க போகிறது. அதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. Amen. சில பேர் வாழ்க்கையில சில காரியங்கள் புதிதாக்கப்பட போகிறது. God is going to renew certain things in your life. புதிதாக்கப்பட போகிறது. சிலவர் வாழ்க்கையில சில மறுரூபங்கள் வரப்போகிறது. சில பேருடைய வாழ்க்கையில சில மீட்புகள் நடக்க போகிறது. Hallelujah. God is going to renew. God is going to restore. Amen. Your lives. Hallelujah. Amen. இந்த 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது இங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை கப்பர்நூமிலே முடித்துவிட்டு அங்கு ஒரு அற்புதமான காரியத்தை அவருடைய வார்த்தையினால் அவர் செய்துவிட்டு
இப்பொழுது நாயூன் என்ற ஊருக்கு அவர் கடந்து வருகிறார். சுமார் 18 மைல் டிஃபரன்ஸ் உண்டு அவர் இருந்த இடத்திற்கும் நாயின் என்ற ஊருக்கும் வித்தியாசம். இதில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊருக்கு, அந்த ஊர் பேர் என்ன? பின்னாடி உள்ளவங்க பாருங்க, இந்த ஊரு பேரு கேட்க சில டைம் ஜோக்கா தான் இருக்குது, அப்படித்தானே? ஆனா இந்த ஊரு பேருடைய அர்த்தம் என்னவென்றால், கவனிங்க, நான் சொல்லுகிறேன். the meaning of this name, அது பெயர் பியூட்டி என்று அர்த்தமாம். இல்லவிட்டால் pleasantness, delightfulness. தமிழ்ல சொல்லுனா அந்த ஊருடைய பெயர் அழகு, அந்த ஊருடைய பெயர் இனிதான ஊர். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்ல போனா மகிழ்ச்சிகரமான ஒரு ஊர். எப்படிப்பட்ட ஊரு? இனிமையான ஊரு, மகிழ்ச்சிகரமான ஊரு, அழகான ஊரு. ஆமென். பேரு வச்சா இப்படிதான் வைக்கணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். குப்புசாமி, அந்த சாமி, இந்த சாமி, நிறைய சொல்லலாம். அப்படி பேர் இருந்தா மன்னிச்சுக்கோங்க, உங்களுக்கு ஜோக் அடிக்கல, பட் ஜஸ்ட் டெல்லிங் யூ. இந்த ஊரின் பெயர் அழகு, இந்த ஊரின் பெயர் மங்களகரமான ஒரு ஊர், இனிமையான ஒரு ஊர். ஆனா இயேசு அந்த ஊரின் என்ட்ரன்ஸ் பார்க்கும் பொழுது அந்த ஊரின் பெயருக்கும் அவர் பார்த்த பார்வைக்கும் அங்க ஒன்னு சரி போகல. பாருங்க, ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. என் கூட சேர்ந்து நீங்க இமேஜின் பண்ணணும். நான் சொல்ல I want you to imagine this with me. Imagine this with me. ஒரு பக்கம், இந்த பக்கம் வச்சுக்கொள்வோம், இயேசுவும் அவருடைய சீஷர்களும் எதை நோக்கி போறாங்க? நாயினுடைய ஊரை நோக்கி என்ன பண்ணி கொண்டிருக்காங்க? திரளான மக்கள், சும்மா சாதாரணமா 12 பேர் மட்டும் இல்ல, பெரிய கூட்டம் என்ன பண்றாங்க? இயேசுவை ஃபாலோ பண்ணி அப்படி வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு கிரவுட் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்க? வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க மகனை இழந்து சோகமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் நான் நினைக்கிறேன், இந்த கூட்டம் யாரு கூட்டம்? இந்த கூட்டத்தில் நிறைய பேர் நல்ல பாட்டுலாம் பாடிட்டு வந்திருப்பாங்க. நான் இமேஜின் பண்றேன், சரிங்களா? பைபிள் எங்க போட்டிருக்குன்னு கேட்காதீங்க, எங்க இந்த பாட்டு எழுதுன்னு கேட்காதீங்க. நான் நினைக்கிறேன், I'm sure they were singing songs of praise. கர்த்தரை துதித்து, தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. நான் விசுவாசிக்கிறேன். ஒருத்தர் பாடியிருப்பாரு, அற்புதர் அற்புதர், பாடுங்க, அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர், அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஒருத்தர் பாடியிருப்பாரு. இன்னொருத்தர் பாடியிருப்பாரு, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா இவங்க எல்லாம் ஆண்டவரிடம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றதை பார்த்தாங்க, குருடர் கண்களை திறக்கிறத பார்த்தாங்க. இவங்க ரொம்ப சந்தோஷமா இயேசு கூட இருக்கிறாரு, அவரோடு சேர்ந்து பாடிக்கொண்டு துதித்து கொண்டு அந்த ஊரை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த சைடு உள்ள கும்பலுக்கு பாட்டு பாடக்கூட சக்தி இல்லை. இந்த சைடு உள்ள கும்பலுக்கு மன வேதனை, மன துக்கம், மன பாரம் எல்லாம் இழந்து போயிட்டு, என்னடா வாழ்க்கை இது, என்னடா ஒண்ணுமே சரியா வர மாட்டேங்குது அப்படின்ட்டு துக்கத்தோட பலி கொடுத்த அந்த விதவை தன்னுடைய மகனை எல்லாம் தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்டையும் ஒரு பெரிய கிரவுடு அவங்க ஊரை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சைடு இயேசுவின் கூட்டம் வருகிறது, துதிக்கிற கூட்டம் வருகிறது. இந்த சைடு துக்கத்தின் கூட்டம் வருகிறது. இப்ப இந்த ரெண்டு கூட்டமும் நடுவுல வந்து சந்திக்கிறது. இந்த ரெண்டு கூட்டமும் they come and collide. The title of my sermon today is this. என்னுடைய sermon டைட்டில் தான் Divine Collision. Divine Collision, தெய்வீக சந்திப்பு. தெய்வீக சந்திப்பு. ஒரு பக்கம் இயேசுவின் கூட்டம், இன்னொரு பக்கம் அந்த விதவையினுடைய கூட்டம். இந்த ரெண்டு கூட்டமும் நடுவுல அவர் சந்திக்கிறார்கள். ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் ஃபுல்லா நம்பிக்கை இருக்குங்க, இந்த கூட்டத்துல நம்பிக்கையே இல்லை. இந்த கூட்டத்துல ஜீவன் இருக்கு, ஆனா இந்த கூட்டத்துல மரணம் இருக்கிறது. இந்த கூட்டத்துல பாடல் இருக்கிறது, இந்த கூட்டத்துல அழுகை இருக்கிறது. ஆனா இந்த ரெண்டு கூட்டம் என்னாச்சுங்க? சந்திக்கிறது. பாருங்க, இந்த ஆங்கில வார்த்தை கொலாய்ட் என்ற வார்த்தை தமிழ்ல போட்டா, எக்ஸாக்டா போட்டா மோதல் அப்படின்னு தான் போடணும். எப்படி போடணும்?
ஆனா மோதலோட சந்திப்பு என்பது நம்முடைய மெசேஜுக்கு அது பெட்டரா இருக்குது. So I picked that word, சந்திப்பு, தெய்வீக சந்திப்பு. நான் விசுவாசிக்கிறேன் இந்த மாசத்துல, இந்த டிசம்பர் மாசம், இந்த 2-3 வாரத்துல அநேகருடைய வாழ்க்கையில ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாக போகிறது. ஒரு தெய்வீக சந்திப்பு. Because I believe this is the word that God wants to give to our church today. Amen. ஒரு தெய்வீக சந்திப்பு உண்டாக போகிறது. உங்களுடைய துக்கத்தை மாற்ற, உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற இந்த சந்திப்பு உங்க வாழ்க்கையில் ஒரு வழியை திறக்க போகிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவும் அந்த கூட்டமும் நடுவுல அவங்க சந்தித்தார்கள். 2 கூட்டம், 2 crowds. இரண்டாவது 2 sons, 2 மகன். ஒருவன் மனுஷகுமாரன், அது தேவகுமாரன். இன்னொரு விதவையின் மகன். இவன் மரித்து போயிருந்தான், இவரோ மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தார். ஆமென். இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. இன்னொரு 2 பேர் சந்திச்சாங்க. அதே டிவைன் கொலிஷன்ல 2 எதிரிகள் சந்தித்தார்கள். யார் அந்த 2 எதிரிகள்? ஒரு பக்கம் ஜீவன், இன்னொரு பக்கம் மரணம். உங்களுக்கு எனக்கும் தெரியும் யாரு ஜெயிக்க போறான்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டிவைன் கொலிஷன்ல ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்? நான் விசுவாசிக்கிறேன் இந்த டிசம்பர் மாசம் ஆமென், ஆண்டவர் சில அற்புதமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க வந்து சந்திக்கிறாங்க. சந்தித்த உடனே இயேசு அந்த விதவையை பார்த்த உடனே அவருடைய மனது உடைந்து போனது. அவர் அல்லாதேமா என்று சொல்லி என்ன பண்றார்? அந்த பாடையை அவர் தொடுகிறார். அவர் தொட்டு, யங் மேன், வாலிபனே, நீ எழுந்திரு என்று அவர் சொன்ன உடனே அவன் எழுந்தான். ஆமென். அவன் எழுந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எழுந்தான். ஆமென். விசுவாசிக்கிறேன். லூக்கா 24:2 படி, லூக்கா 24:2 படி, கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு என்று அங்க எழுதியிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டப்பட்டதை அங்க கண்டார்கள். நான் விசுவாசிக்கிறேன் இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், இந்த டிவைன் கொலிஷன் உங்க வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அநேக கல்லறையுடைய அடைத்து வைத்திருந்த கல்கள் புரட்டப்பட போகிறது. உங்க வாழ்க்கையில் அநேக கல்கள் புரட்டப்பட போகிறது. ஆமென். உங்களை தடுத்து நிறுத்தின ஆசீர்வாதங்கள், ஆமென், தடுத்து நிறுத்தின காரியங்கள், ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தின காரியங்கள் அது புரட்டப்பட போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களை கட்டி வைத்திருந்த சில கட்டுகள், அது ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷனா இருக்கலாம், அது ஸ்பிரிட் ஆஃப் சிக்னஸ், வியாதியாக இருக்கலாம், இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், ஆமென், சந்தேகமாக இருக்கலாம், வறுமையாக இருக்கலாம், தூங்க முடியாத காரியமாக இருக்கலாம், ஒரு கனியற்ற வாழ்க்கையாக இருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த டிசம்பர் மாசம் 2019 இந்த டிவைன் கொலிஷன், இந்த தெய்வீக சந்திப்பு நாளிலே உங்களுடைய கல்கள் புரட்டப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை விசுவாசிக்கிறேன். என் லைஃப்ல ஆண்டவர் சில கல்களை புரட்ட போகிறார். அவங்க லைஃப்ல ஆண்டவர் சில கல்களை புரட்ட போகிறார். உங்களுக்கு தெரியும் அது என்ன கல்லுன்னு. ஆமென். இப்பொழுது கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த கல்லை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால அந்த கல்லை என் வாழ்க்கையில இருந்து புரண்டு போ. கட்டளையிடுங்க, கட்டளையிடுங்க. ஏன்னா நீங்க இருக்கிற கூட்டம் இயேசுவின் கூட்டம். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். Nothing can stop you from moving forward. முன்னேறி செல்வதற்கு உங்களை எந்த காரியம் தடுத்து நிறுத்த முடியாது. Hallelujah. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. Amen. Amen. மத்தேயு 7:11 நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான காரியங்களை, நன்மையானவைகளை கொடுப்பது, நன்மையானவைகளை கொடுப்பது. எதை கொடுக்கிறாருங்க அவரு? ஆமென். அவர் கொடுக்கிறது நன்மையானதான் கொடுக்கிறார். அவர் ஒரு நாளும் தீமையை கொடுக்கல. நம்ம எதை ரிசீவ் பண்ணி கொள்ள போகிறோம்? 3 காரியங்கள் இந்த டிவைன் கொலிஷன், இந்த தெய்வீக சந்திப்புல 3 தெய்வீகமான காரியங்கள் நடக்கிறது. 3 காரியங்கள். நம்பர் 1, தெய்வீக சந்திப்புல அங்க ஒரு தெய்வீக மாற்றம் ஏற்படுகிறது. எக்ஸ்சேஞ்ச். In that divine collision,
there is a divine exchange. என்ன அங்க மாற்றம் நடக்கிறது பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த விதவையினுடைய பெயர் அங்க என்ன பண்ணல, எழுதப்படல. அவள் தன்னுடைய ஊரின் பெயரை வைத்தான் என்ன பண்ணுகிறாங்க அங்க ஆண்டவர் அங்க எழுதி வைத்திருக்கிறார். ஆனா ஒன்று நன்றாக தெரிகிறது, பெயர் தெரியாட்டினாலும் இன்னும் நல்லா புரியுது. என்ன தெரியுமா புரியுது, இந்த அம்மா பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் எல்லையே இல்ல. பயங்கர கஷ்டம் வாழ்க்கையில. She went through difficult time. 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் தன் தாய்க்கு ஒரே குமாரனாய் இருந்தான். அவளோ எப்படி இருந்தால், கைம்பெண்ணா இருந்தால். அப்படி என்றால் கணவனை இழந்தவளாக அவள் இருந்தாள். ஏற்கனவே கணவனை இழந்த ஒரு பெரிய துக்கம், ஒரு பெரிய பாரம். ஆண்டவர் கொடுத்த கணவன் என்னை விட்டு போயிட்டாரே, நான் நேசிச்ச கணவர் என்னை விட்டு போயிட்டாரே, ஒரு பெரிய மனபாரம். அவன் நினைச்சிருப்பாங்க, சரி கணவர் தான் போயிட்டாரு, பையன் இருக்கான், நம்மள என்ன பண்ணுவான், நமக்கு சப்போர்ட் பண்ணுவான். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இது மேல் டாமினேட்டட் சொசைட்டி. பாருங்க, ஒரு பெண் தனிமையாக நின்று முன்னேறி வருவது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். பெண்களை அவங்க பாராட்டாத ஒரு காலகட்டத்தில் அவங்க இருந்தார்கள். It was a male dominated society. இப்ப கணவன் மரித்தால் அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கிறானா அவன் என்ன பண்ணுவான், அந்த வீட்டுக்கே ஒரு பிரெட் வின்னராக, அந்த வீட்டிற்கு சம்பளத்தை கொண்டு வருவனாக அவன் இருப்பான். நம்ம நினைச்சிருப்பாங்க, சரி நான் நம்பின கணவன் தான் என்ன பண்ணிட்டாரு, மரித்து போயிட்டாரு, சரி பையன் இருக்கான், அவன் நடத்துவான்ப்பா நம்மள அப்படி நினைச்சாங்க. ஆனா ஒரு அதிர்ச்சி அவங்களுக்காக காத்து கொண்டிருந்தது. பையனும் அவன் மரிச்சு போயிட்டான். She lost her son. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, எவ்வளவு துக்கம். எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலை. அவங்களுடைய இருதயத்தை துக்கம் ஃபுல்லா நிரப்பி இருக்கும். 12ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க வாசிக்கிறோம். 12ஆம் வசனம் வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்க பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். இங்கதான் அந்த டிவைன் கொல்யூஷன் நடக்குது. இந்த இடத்துல தான் அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. இவங்க ஊரின் வாசல்ல அழுது கொண்டே துக்கத்தோட கண்ணீரோட அவங்க புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அங்கு இயேசு அவர்களை சந்திக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஒரு முறை அல்ல, 2 முறை மரணம் என்ற கோலினாலே அடிபட்டு கஷ்டப்பட்ட இந்த ஸ்திரீயின் கண்ணீரை யாரு பார்த்தாங்களோ பார்க்கலையோ, அங்க இயேசு அவர்களை பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அங்க இயேசு அவங்களை பார்த்த உடனே 13ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் அவளை பார்த்து. ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது போதுங்க. நம்ம வாழ்க்கையில யார் நம்ம பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, கர்த்தர் நம்மளை பார்க்கிறாரா, நிச்சயமா நல்ல முடிவு நம்ம வாழ்க்கையில இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன், கூட இருக்கவங்க சொல்லியிருப்பாங்க, ஐயோ பாவம் இந்த அம்மா என்ன தப்பு பண்ணுச்சோ, ஒரு முறையில 2 முறை அடி, ஏன் இந்த அம்மாக்கு இவ்வளவு கஷ்டம், ஏன் இந்த அம்மாக்கு இப்படி நெகட்டிவா. நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, காரியங்களை அவங்க பாவப்படுறாங்கன்னு நினைச்சு என்ன பண்ணிருப்பாங்க, இன்னும் என்ன பண்ணிருப்பாங்க, குற்றப்படுத்தி பேசி இருப்பாங்க. ஆனா அங்க வசனம் சொல்லுகிறது, இயேசு கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி. ரொம்ப பிடிச்சிருங்க இந்த 3 வார்த்தைகள். பார்த்து, மனதுருகி, அழாதே என்று சொன்னார். ஆமென். சில டைம் நம்ம வாழ்க்கையில சில பேரை பார்ப்போம், அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. சில டைம் ஏன் அழுறாங்க அப்படின்ட்டு என்ன பண்ண முடியாது, அவங்ககிட்ட நம்ம கேட்க மாட்டோம். ஏதோ தப்பு நடந்திருக்கு போல அழுதுட்டு இருக்கிறாங்க அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், கேஷுவலா போயிருப்போம். சில டைம் சொல்லுவோம், சில பேர் சொல்லலாம், அவங்க பண்ண தப்புக்கு அவங்க அனுபவிக்கிறாங்க, அழட்டும் அப்படின்னு விட்டு போயிருப்போம். ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி பார்க்கவே இல்லை. அவங்களை பார்த்து மனதுருகினானாம். மெசேஜ் பைபிள்ல இப்படிதான் போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். when Jesus saw her his heart broke. அவருடைய இருதயம் என்ன பண்ணுச்சான், உடைஞ்சிச்சான். நான் யோசித்து பார்த்தேன், பைபிள்ல பார்க்கும் பொழுது நிறைய பேர் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு நிறைய சர்டிபிகேட் கொடுப்பாரு. ஆனா இந்த அம்மாக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லைங்க.
அழுகிறத பார்த்த உடனே அவருடைய இருதயம் உடையுது. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உன் கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில வைத்திருக்கிறார். நீ கண்ணீரோடு ஜெபம் பண்ற ஒவ்வொரு காரியத்தும் அது வீணா போகவே போகாது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவங்க அழுகிறதை பார்த்த உடனே கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, his heart broke, சொன்னாங்க, அழுகாதே அல்லாதே என்று என்ன பண்ணுகிறார் கர்த்தர் அவரை பார்த்து சொல்லுகிறார். ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச் அங்க நடக்கிறது. என்ன டிவைன் எக்ஸ்சேஞ்சுங்க? அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. ஆமென். இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாசம் உங்க லைஃப்ல நடக்கும் நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். உங்கள் துக்கமான காரியங்கள் எல்லாம், உங்களை துக்கப்படுத்தின காரியங்கள் எல்லாம், உங்கள் வாழ்க்கையில உங்களை அழுத்தின காரியங்கள் எல்லாவற்றையும், உங்கள் துக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். நீங்க இதை பிலீவ் பண்ணீங்கன்னா உங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய துக்கம் சந்தோஷமா மாறட்டும். பாருங்க, இந்த அம்மா அழுகும் போது சும்மா சாதாரணமான, ஏன்னா she lost everything. அந்த வார்த்தை do not cry அப்படின்னு சில இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கும், சில பைபிள்ல போட்டிருக்கும் stop sobbing, stop weeping, இன்னொரு வார்த்தை stop wailing. அப்படின்னா அந்த அம்மா கண்டிப்பா ரொம்ப சத்தமா அழுதுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ மனபாரம், மன துக்கம். சில டைம் நம்ம அவ்வளவு துக்கம் இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மள அறியாமல என்ன பண்ணுவோம் நம்ம? எத்தனை பேருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது? இயேசு சொன்னார், அப்பா நீ அல்லாத, you stop crying because there is going to be a divine exchange. இந்த டிவைன் கொலிஷன் பாத்தீங்கன்னா அது ஒரு நாளும் தப்பா இருக்கவே இருக்காது. பாருங்க, இந்த கொலிஷன் என்ற வார்த்தை எங்க பயன்படுத்துவாங்க? ரெண்டு கார் மோதும் போது என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவாங்க. ரெண்டு பேர் உரசும் போது, இடிக்கும் போது கொலிஷன் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. உலக பிரகாரமான கொலிஷன்ல டேமேஜ் உண்டாகும். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில கொலிஷன்ல டேமேஜ் வராது, ஹீலிங் தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், இந்த டிவைன் கொலிஷன்ல இங்க அவளுடைய துக்கம் எடுக்கப்படுகிறது, அங்க சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா 61 அதிகாரம் 3 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ஆமென். இயேசு வந்ததுக்கு அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்ச், இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். எதுக்குங்க? உங்கள் துக்கங்களை எல்லாம் மாற்ற, உங்கள் சாம்பலான அனுபவங்களை எல்லாம் மாற்ற. ஆமென். உங்களுடைய ஆமென் ஒடுங்கி போன ஆவிகள் எல்லாம் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த, துதியின் உடையினால் உங்களை உடுத்துவிக்க இயேசு வந்தார். ஹல்லேலூயா. இந்த டிசம்பர் மாசம், the கடைசி few weeksல, amen, there is going to be a divine exchange in your life. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் சில காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி அழுக வைத்து கொண்டிருக்கலாம். ஆனா இனிமேல் அந்த காரியம் உங்க வாழ்க்கையை ஆட்டி படைப்பதற்கு அதிகாரம் கிடையாது. ஆமென். இன்றைக்கு நீங்க அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஆண்டவரை சந்திச்சிருக்கிறீங்க, உங்களுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சங்கீதம் 30 அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நாங்க வாசிக்கிறோம், அந்த 2வது பகுதியிலிருந்து வாசிக்கும் பொழுது, நீர் என் ரெட்டை கலட்டி போட்டு மகிழ்ச்சி என்றும் கட்டினாலே என்னை. துயரம் வரும்பொழுது, துக்கம் வரும்பொழுது நீங்க சொல்லணும், அது எல்லாம் ஏசப்பா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? கலட்டி போட்டார். ஆமென். துதி என் மகிழ்ச்சி என்றும் கட்டினாலே என்னை என்ன பண்ணிருக்கிறாரு? இடை கட்டி இருக்கிறார். ஆமென். இன்னொரு வசனம் எரேமியா 31:13 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எரேமியா 31:13 கடைசி பதில வாசிக்கிறோம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி, அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆமென். எத்தனை பேர் இந்த வேர்டை ரிசீவ் பண்றீங்க? எரேமியா 31:13. ஆமென். துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார், அவர்களை தேற்றுகிறார். ஆமென். அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். இட் இஸ் a promise. இது ஒரு வாக்குத்தத்தம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில
எல்லா துக்கமான காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு இந்த டிவைன் கொலிஷன்ல ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச், இந்த தெய்வீக சந்திப்புல ஒரு தெய்வீக மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென். உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. முதலாவது டிவைன் எக்ஸ்சேஞ்ச். நம்பர் 2, டிவைன் ஆல்டரேஷன், தெய்வீக சீரமைப்பு. தெய்வீக சீரமைப்பு. ஏன்னா நேத்து நைட் தான் இந்த மெசேஜ் நான் வேற காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் ஹோல் வீக். நேத்து நைட் மெசேஜ் மாறிச்சு. ஆண்டவரே எனக்கு டைம் ஆகுமே, நான் என்ன பண்ணேன்னு கேட்கும்போது God put these words in my heart. Alteration, divine alteration. ஆல்டர்னா என்னங்க? நீங்க சட்டை தைக்க போறீங்க. அந்த டெய்லர் வந்து என்ன பண்றாரு, ஒரு கையை நீளமாவும் ஒரு கையை குட்டையை என்ன பண்ணிடுறாரு, தச்சுறாரு. நடந்திருக்கா? அன்னைக்கு ஒரு ஆல்ட்ரேஷன் கொடுத்தா என் பேண்ட் போடவே முடியல, முட்டிக்கு மேலே போக மாட்டேங்குது. பாருங்க, ஆல்டரேஷன். அப்படின்னா தப்பா பண்ணிடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? அவர்கிட்ட போய் கொடுத்து, ஐயா நீ என்ன பண்ணிட்ட, நீனு தப்பா செஞ்சுட்டு எனக்கு என்ன பண்ணு, சரி பண்ணி கொடு. we give it back to him so that he can alter. அதே போல உங்க லைஃப்ல சில காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில ஆல்டரேஷன் செய்ய போகிறார். ஆமென். அல்லேலூயா. 14ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இயேசு அங்க போயிட்டு என்ன பண்றார், அந்த பாடையை அவர் தொட்டார். தொட்டு சொல்லுகிறார், அங்க அவர் அந்த மனுஷனை, அந்த யங் மேன் வாலிபனே எழுந்திரு என்று சொல்லுகிறார். பாருங்க, 2 things are happening right there. Number 1, ஆண்டவர் என்ன பண்றாரு, தொடுறார். கனெக்ஷன், எல்லாம் சொல்லுங்க கனெக்ஷன். அங்க ஒரு கனெக்ஷன் உண்டாகிறது. அந்த கனெக்ஷன் உண்டான பிறகு செகண்ட் இயேசு என்ன சொல்றாரு, கமாண்ட் பண்றாரு. சொல்லுங்க கமாண்ட். there is a connection, after that comes the command. அங்க ஆண்டவர் கமாண்ட் கொடுக்கிறாரு, வாலிபனே நீ எழுந்திரு. பாருங்க, இந்த ஜீசஸ் டச்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அந்த டச்ட் என்ற வார்த்தை எடுத்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நீங்க பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஜென்டலா டச் பண்ணாரு. ஜீசஸ் டச்ட் அப்படி ஜென்டலா தொட்டும் தொடாத மாதிரி என்ன பண்ணாரு, டச் பண்ணாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, அந்த வார்த்தையை எடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தா லிட்டரலா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த ஊர் நாயினம் என்ற ஊர் பார்த்தீங்கன்னா ஒரு மலையில சைட்ல இருக்குதான். ஜியோகிராபிக்கலா அது கொஞ்சம் ஸ்லோப்ல இருக்குது. சோ அவங்க ஊர்ல இருந்து வெளியே வர்றாங்க. இவங்க ஊர்ல இருந்து ஊருக்குள்ள இயேசு எங்க போறாங்க, ஊருக்குள்ள இவங்க போறாங்க. சோ இவங்க ஸ்லோப்ல கீழே வந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படின்னா பாடையை தூக்கிட்டு வரவங்க ஸ்லோப்ல வராங்கன்னா, வெயிட் தூக்கிட்டு வராங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா தான் பண்ணுவாங்க, அவங்க வந்திருப்பாங்க. இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன். ஆனா இங்க இயேசு பாடையை தொட்டார். தொட்டு என்ற வார்த்தையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும் பொழுது he was not just touching gently, அப்படி தொடல. he literally grabbed. என்ன பண்ணாராம், அது அவங்கள ஸ்ட்ராங்கா என்ன பண்ணாரா, அவர் பிடித்தாராம். பிடித்து சொல்றாரு, வாலிபனே நீ எழுந்திரு. ஆமென். உங்க வாழ்க்கையில நீங்க அப்படியே எல்லாமே கீழே தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடக்கவே இல்லை, நான் அவர் சொன்ன மாதிரி நடக்கவே இல்லை, எல்லாம் கீழ் நோக்கியே போயிட்டு இருக்கு. நீங்க வேகமா போயிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தொடுகிறார், உங்களை ஸ்டாப் பண்றார். ஆமென். இனிமேல் நீங்க கீழ் நோக்கி போக போறது இல்லை. ஏன்னா இந்த டிவைன் கொலிஷன்ல ஒரு டிவைன் ஆல்டரேஷன் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். என் லைஃப்ல, உங்க லைஃப்ல ஒரு டிவைன் ஆல்டரேஷன் ஆண்டவர் அங்க நிப்பாட்டுறாரு. ஆமென். இனிமேல் நீ மரணத்தை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நான் உன்னை ஆல்டர் பண்ண போகிறேன்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனிமேல் நீ தோல்வியை நோக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. because I am going to alter your life. ஆமென். வாலிபனே எழுந்திரு. மரித்தவன் அவன் உயிரோடு என்ன பண்றாங்க, எழுந்திருக்கிறான். ஆமென். அந்த வாலிபனுடைய லைஃப்ல ஒரு டிவைன் ஆல்டரேஷன். உங்களுடைய லைஃப்லயும் அதே போல ஆண்டவர் ஒரு டிவைன் ஆல்டரேஷனை கொண்டு வர போகிறார். கடைசியாக அந்த டிவைன் கொலிஷன் நடக்கும் பொழுது முதலாவது டிவைன் எக்ஸ்சேஞ்ச், இரண்டாவது டிவைன் ஆல்டரேஷன், மூன்றாவது டிவைன் டெஸ்டிமனி, ஒரு தெய்வீக சாட்சி. ஒரு தெய்வீக சாட்சி. 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும்
தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவனை என்ன பண்ணார்களாம் பாருங்க. இதுவரைக்கும் இந்த ரெண்டு கும்பலுமே ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்ததை பார்த்ததே கிடையாது. ஏன்னா this is the first time இயேசு கிறிஸ்து அவர் தண்ணீரை திராட்சை மாற்றத்தை என்ன பண்ணிருக்காங்க அவங்க பார்த்திருக்கலாம். அவர் அற்புதங்களை செய்து என்ன பண்ணிருக்கலாம் அவங்கள. ஆனா இதுவரைக்கும் யார் என்ன பண்ணல அவரை உயிரோடு எழுப்பல. இதான் முதல் முறை அவங்க யோசிச்சிருப்பாங்க. சரி இயேசு போயிட்டு மகளே அழாதே உனக்காக நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நல்ல வார்த்தை சொல்லிட்டு வருவாரு அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இங்க இயேசு போயிட்டு என்ன பண்ணிட்டாரு, இப்ப ஒரு ஆல்ட்ரேஷனை கொண்டு வந்துட்டாரு. மரித்தவன் இப்ப எப்படி பண்ணிட்டான், உயிரோடு எழுப்பிட்டான். இத பார்த்த உடனே அவங்க எல்லாம் நம்ம பாஷையில சொல்ல போனா தெரிச்சிட்டாங்க. பாருங்க அவங்க நம்ப முடியல. அதாங்க போட்டிருக்கு, ஒரு they were filled with awe. ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்களுக்குள்ள உண்டாச்சு. அதிர்ச்சி அவங்க போட்டிருக்கு they filled with awe and they praised God. அவங்க தேவனை என்ன பண்ணார்களாம், மகிமைப்படுத்தினார்களாம். உங்க லைஃப்ல ஆண்டவர் தெய்வீகமா காரியங்களை செய்யும் பொழுது, தெய்வீகமா மாற்றத்தை கொண்டு வரும் பொழுது, தெய்வீகமா சீரமைக்கும் பொழுது உங்க வாழ்க்கையை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி படுவாங்க. ஆமென். அதிர்ச்சி படுறது மாத்திரம் இல்லைங்க, நீங்க ஆண்டவருடைய மகிமைக்காக சாட்சியாய் நீங்கள் நிற்பீர்கள். Hallelujah. You will be a divine testimony. God will make you a divine testimony. ஒரு தெய்வீக சாட்சியாய் ஆண்டவர் உங்களை நிறுத்துவார். Hallelujah. Hallelujah. யாரெல்லாம் சொல்லிருப்பாங்க இவன் உருப்படவே மாட்டான், இவன் முன்னேறவே மாட்டான், அவங்க முன்னாடி ஆண்டவர் உங்களை உயர்த்தி காமிப்பார். எதுக்குங்க, நீங்க பெருமைப்படுறதுக்கா இல்ல, அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு. Hallelujah. டாக்டர்ஸ் கைவிட்டு இருக்கலாம், but you're going to be a divine testimony. You're going to be a divine testimony. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசமா சொல்லுங்க, நீங்க ஒரு தெய்வீக சாட்சியா இருக்க போறீங்க. நீங்க ஒரு உயிருள்ள சாட்சியா இருக்க போறீங்க. ஆமென். ஆண்டவரை மகிமைப்படுத்த ஒரு சாட்சியாய் நீங்கள் இருக்க போகிறீர்கள். Hallelujah. Hallelujah. ஏன்னா உலகத்திற்கு வெளிச்சமா இருக்க ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார். உலகத்திற்கு உப்பா இருக்க ஆண்டவர் அழைத்து இருக்கிறார். நம்ம எங்கு போனாலும் ஆமென் இருள் நகன்று போகதான் வேண்டும். Hallelujah. தரித்திரம் நகன்று போகதான் வேண்டும். ஏன்னா நம்ம அந்த டிவைன் எக்ஸ்சேஞ்சை பெற்ற ஆட்கள், டிவைன் ஆல்டரேஷனை பெற்ற ஆட்கள், டிவைன் பவர் நமக்குள்ள இருக்கிற ஆட்கள். ஆமென். அப்ப நீங்க டிவைன் சாட்சியா நீங்க நிச்சயமாக இருப்பீர்கள். Hallelujah. இந்த அம்மா துக்கத்தோட வந்தாங்க. எங்க இருந்து வந்தாங்க? அழகு என்ற ஊர்ல இருந்து, மங்களகரமான ஒரு ஊர்ல இருந்து, இனிமையான ஊர்ல இருந்து துக்கமா அவங்க வெளியே வந்தாங்க. ஆனா எப்ப அவங்க இயேசுவை சந்திச்சாங்களோ அவங்க திரும்பி போகும் பொழுது மங்களகரமா போனாங்க, இனிமையா போனாங்க, அழகா போனாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தன் மரிச்சு போயிட்டு வந்தான், செத்த சடலமா வந்தான். ஆனா எப்ப அவன் இயேசுவை அவன் சந்தித்தானோ அவன் உயிருள்ளவனாக அவன் திரும்பி போனான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய கூட்டம் வந்தாங்க இந்த அம்மாவோட. அவங்க எல்லாம் அந்த அம்மாக்காக பாவப்பட்டாங்க. ஐயோ பாவம், என்ன பாவம் அப்படின்ட்டு பாவப்பட்டு வந்தாங்க. ஆனா அவங்க எப்ப இயேசுவை சந்திச்சாங்களோ அவங்க போகும் பொழுது ஆண்டவரை துதித்து கொண்டே போனார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நிச்சயமாக அந்த 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 துக்கம், அந்த மரணம், அந்த அந்த அடைப்பான காரியங்கள், அந்த அந்த வெறுமையான காரியங்கள், அந்த மரணமான காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில மாறி நீங்கள் மங்களகரமாக, மகிழ்ச்சியாக, அழகாக, ஆசீர்வாதமாக இயேசுவின் நாமத்தை உயர்த்தி கொண்டே, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே, ஆமென், துதித்து கொண்டே போக போகிறீர்கள். ஹல்லேலூயா. It is a time you are on a divine collision journey. You are on your way to a divine collision. நீங்கள் ஒரு தெய்வீக சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசம்? அற்புதங்கள் செய்பவர் உமக்கீடாய் ஒருவர் இல்லை, உமக்கீடாய் ஒருவர் இல்லை, நீ பெரிய